படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது லூக்கா 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் அசைக்கப்படாதிருப்பான் என்பதே. திரளான ஜனங்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவருடைய உபதேசத்தை கேட்கிறவர்களாக இருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கேட்கிறவர்களாக மட்டுமல்லாது கேட்ட வார்த்தைகளின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி, என் வார்த்தைகளின்படி நடக்கிறவன் கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்ட மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் அவனை அசைக்கப்படாமல் போயிற்று. என் வார்த்தைகளை கேட்டும் அதன்படி நடக்காதவர்கள் அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவர்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்து போனது. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தைகளின்படி கேட்டு நடக்கிறவர்களாக இருக்கும்போது எத்தனைதான் எதிர்ப்புகள், போராட்டம், நிந்தை, அவமானம், கஷ்டங்கள், வேதனைகள் அனைத்தும் வந்தாலும் எதுவும் நம்மை அசைக்கப்படாதபடிக்கு தேவன் நம்முடனே கூட இருந்து அவருடைய வார்த்தையே நம்முடைய அஸ்திபாரமாக மாறி நம்மை தாங்கி நம்மை பாதுகாக்கும். எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளை கண்டும் நாம் அப்போது பயப்பட தேவையில்லை. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் விழாதபடிக்கு எங்களை தாங்கி உம்முடைய வார்த்தையினால் எங்களை நடத்தும். எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.